திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு, மருதமலை மருதாசலமூர்த்திக்கு, திரு அளிக்கும் பெரும் கல்வியும் நல்கிடும் சேனுலகார் தரு அளிக்கும் பதம் யாவை மீந்திடும் தன் அணைய உரளிக்கும் தொண்டர் எண்ணிய யாவும் உடனளிக்கும் மறுஅளிக்கும் பொழில் சோல் மருதாசலன் வன்பதமே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமில் கடவுள் தொண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிரவையாதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமாசானுடைய குருவர்களையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி, கொங்குவள நாட்டிலே கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்கின்ற இந்த மலையினுடைய அடிவாரத்திலே எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு மருதாசலமூர்த்தி அவை திருக்கோயிலிலே மாநில முருகபக்தர்கள் பேரவையினுடைய 29ஆம் ஆண்டு மலர்காவடி பெருவிழா சீரோடும் சிறப்போடும் தொடங்கி இருக்கின்றது. இந்த நல்ல இனிய விழாவிற்கு இங்கு எழுந்தருளி சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கும் கலகு என்புக்கும் உரிய பேரூர் ஆதீனம் 25ஆம் வட்டம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே இந்த இனிய விழாவிற்கு இங்கு எழுந்தருளி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராட்டுக்குரிய செஞ்சேரிமலை திருநாவுக்கரசு திருமணத்தினுடைய தலைவர் திரு முத்து சிவராமசாமி அடிகள் அவர்களே, இந்த மருதமலை அன்னதான கமிட்டியினுடைய தற்போதைய தலைவர் மற்றும் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட இந்த அன்னதான கமிட்டியை சார்ந்த உறுப்பினர்களே, மாநில முருகபக்தர்கள் பேரவையினுடைய முன்னாள் செயலர்களே, இங்கு வருகை வந்திருக்கின்ற துறவியர் பெருமக்களே, முருக பக்தர்களே, அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 29 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாக மலர்காவடி பெருவிழா மருதமலையிலே தான் தொடங்கப்பட்டு 2-3 ஆண்டுகள் இங்கே இருந்து தொடர்ந்து நடைபெற்றது. தொடர்ந்து மருதமலையிலேயே நடத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் தொடங்கப்பட்டது. ஆனால் அதன் பின்பு ஒவ்வொரு அடியார் பெருமக்களும் தங்கள் ஊரிலே நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கோவை, நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலே உள்ள முருகனுடைய திருத்தலத்திலே இந்த மலர்காவடி பெருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மீண்டும் இந்த ஆண்டு இங்கு மருதமலையிலேயே நடைபெறுவது ஒரு சிறப்புக்குரியது. இந்த முருக பக்தர்கள் பேரவை எப்படி தோன்றியது என்று பேரவையினுடைய செயலராக இருக்கின்ற ராமமூர்த்தி அவர்கள் அதை தெளிவாக தெரிவித்தார்கள். சிரவியாதீனத்தினுடைய 3ஆம் குருமகா சன்னிதானனுடைய பெரும் முயற்சியோடு மாநில முருக பக்தர்கள் பேரவை தோற்றுவிக்கப்பட்டு மாவட்ட மாநில முருக பக்தர்களுடைய மாநாடுகள் நடைபெற்றது. அதன் பின்பு அறக்கட்டளையாக மாற்றப்பட்டு அதனுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் வீற்றிருக்கும் இடம் என்பது நம்முடைய பழமொழி. அந்த வகையிலே 7வது படைவீடாக போற்றப்படுவது இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு பல்வேறு சிறப்புகள் எல்லாம் உண்டு. மிக தொன்மையான திருத்தலம். அருஞான பெருமான் உள்ளிட்ட பல அருளாளர்கள் எல்லாம் பாடியது. நம்முடைய மகான் வண்ணச்சரம் நடுவானு சாமிகளும் இதற்கு பல பதிகங்கள் பாடியிருக்கின்றார்கள். அதுபோல நம்முடைய 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் விருப்ப திருத்தலமாக இந்த திருத்தலத்திற்கு இயற்றியிருப்பது மருதமலை அலங்காரம். அதுபோல நம்முடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்களுக்கும் இந்த திருத்தலத்திற்கு ஒரு பதிகங்கள் எல்லாம் அருளிய சிறப்பு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே இந்த அன்னதான கமிட்டியானது மிகச்சிறந்த ஒரு அறப்பணிகளை எல்லாம் நம்முடைய 2 ஆதீனங்களுடைய வழிகாட்டுதலோடு, சிரவை ஆதீனம், பேரூர் ஆதீனத்தினுடைய இதற்கு முந்தைய குருமகா சன்னிதானங்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த அன்னதான கமிட்டியை அமைத்து ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை அன்று வருகின்ற அடியார் பெருமக்களுக்கு அன்னதானம் வழங்குகின்ற பெரும் பணியை தொடர்ந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது.
இந்த அன்னதான கமிட்டிக்கு பல தலைவரெல்லாம் இருந்து மறைந்தாலும் கூட இப்பொழுது ஐயா அவர்கள் கந்தசாமி அவர்கள் புதிதாக தலைமையேற்றிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் சாமிகளும் நாங்களும் தீபத்தன்று வருவது வழக்கம். இந்த ஆண்டு தவிர்க்க முடியாதன் காரணமாக வரவில்லை. அவருக்கு கொஞ்சம் வருத்தம். ஆனால் முருகப்பெருமான் இன்று நாங்கள் ஒவ்வொரு நாள் முதல் நாள் நாங்கள் வரும் சாமி அன்னதானத்தை வந்து தொடங்கி வைப்பாங்க. நாங்கள் பல்வேறு பணிகள் நிமித்தமாக வர முடியவில்லை. ஆனால் முருகப்பெருமான் இன்றைய தினத்திலே அனைவரையும் ஒன்றாக இங்கு அழைத்து வந்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே அவருடைய பணி. அதுபோல இதற்கு முன்பு இங்கு பக்கத்திலே அருணாசலத்தை அவர்கள் ஐயா இருந்தார். ஒவ்வொரு ஆண்டு தை மாதத்திலே மாட்டுப்பொங்கல் அன்று படித்திருவிழாவை சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் அவருடைய மறைவுக்கு பின்னால் அது அப்படியே நின்று போயிடுச்சு. அருணாருடைய கோயிலுக்கு கட்டினார். ஆகவே பல்வேறு சிறப்புகளுக்குரியதாக இருக்கின்ற இந்த திருத்தலத்தினுடைய திருப்பணிகளெல்லாம் நடைபெறுகின்ற பொழுது நம்முடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் அதற்கு தலைமை பொறுப்பேற்று அதற்கான திருப்பணிகளெல்லாம் நம்மளுடைய திருமணத்திலே நடைபெற்றது. சாமிகள் இருக்கின்ற வரை அந்த கருவறையினுடைய கல்பணிகள் முழுவதும் நம்முடைய திருமணத்திலே செய்து அங்கே இருந்து அந்த கற்களெல்லாம் கொண்டு வரப்பட்டு அந்த கல்லெல்லாம் அங்கு கருவறையாக அமைக்கப்பட்டது. அதற்கு முன்பு ஒரு ராஜகோபுரம் அமைக்க வேண்டும் என்று திருப்பணிகள் எல்லாம் தொடங்கினார்கள். அதன் பின்பு மாற்றாகத்தான் அடுத்த அந்த ராஜகோபுர திருப்பணியானது நடைபெற்றது. ஆகவே பல்வேறு சிறப்புகளுக்குரியதாக போற்றப்படுகின்ற இந்த சிறப்புடையதாக போற்றப்படுவது இந்த மலர்காவடியாக போற்றப்படுகின்றது. இங்கு 29 ஆண்டுகளாகவும், கழுகுமலையிலே 12 ஆண்டுகளாகவும், நீலமலையிலே நம்முடைய முருக பக்தர் மறைந்த குமாரசாமி அவருடைய முயற்சியிலே உதகையிலே காந்தல் திருமணத்தில் 2-3 ஆண்டுகள் நடைபெற்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது 42-43வது மலர்காவடி என்று சொல்லலாம். அடியார் பெருமக்களே மலர்களை எடுத்துச் சென்று முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த மலர்காவடி திருவிழாவானது தொடங்கப்பட்டது. அந்த வகையிலே சிறப்பாக போற்றப்படுகின்றது. நம்முடைய 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் சொல்லுகின்ற பொழுது முதலிலே பாடிய பாடலிலே சொன்னது போல தொண்டர் எண்ணிய யாவும் உடனடிக்கும் என்று சொல்லுவார். மருதமலையிலே இருக்கின்ற முருகப்பெருமான் தொண்டர்கள் எதை எண்ணுகின்றார்களோ அதை கொடுத்து வழங்குகின்ற சிறப்புடையது என்று நம்முடைய சுவாமிகள் சரியாக 100 வருஷம் முன்னாடி பாடியிருக்காங்க. 1925-30 வாக்கிலிருந்து பாடியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பாடினது தான் மருதமலை அலங்காரம். அருணாத பெருமான் பாடியது கந்தல் அலங்காரம். நம்முடைய சாமிகள் பாடியது மருதமலை அலங்காரம். இந்த பாடலிலே ஒரு சிறப்பு உண்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அபிராமி அந்தாதியிலே ஒரு பாடல், நல்ல கல்வி செல்வம் தளர்வில்லாத உள்ளம் தெய்வத்தினுடைய வடிவத்தை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அருணாத பெருமான் போற்றுவார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி அடைக்கண்களை. அதே போல நம்முடைய சாமிகள் பாடுகின்றார்கள், இந்த முருகப்பெருமானை வணங்கினால் நல்ல செல்வம், நல்ல உயர்கல்வி, தெய்வத்தினுடைய வடிவம், தொண்டர்கள் நினைத்த யாவையும் கொடுக்கின்ற சிறப்பு உண்டு என்று அந்த பாடல் பாடினார். அவர் பாடுவது 100 வருஷத்துக்கு முன்னால். அவர் பாடுற போது இந்த கோவை மாவட்டமானது இவ்வளவு செல்வத்திலே செழிக்கவில்லை, இவ்வளவு கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இல்லை, இவ்வளவு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இல்லை. ஆனால் அவருடைய அருள் வாக்கானது இன்று சிறப்பு பெற்று நல்ல கோவையானது செல்வச் செழிப்பிலேயும் முருகப்பெருமானுடைய இந்த திருத்தலமானது வளம் பெற்றும் அதை சார்ந்து பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் உருவாகி இருக்கின்றது என்று நம்முடைய பேரூராதீனத்தினுடைய 24வது குருமகா சன்னிதானங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவருடைய அருள் வாக்கானது, இந்த அருள் பாடனுடைய சிறப்பு நமக்கெல்லாம் இந்த சிறப்பு நடைபெற்று இருக்கின்றது என்றால் அவருடைய அருளாளனுடைய அந்த அருள் வாக்கானது சிறப்பு என்று சொல்லுவார். திருவளிக்கும், திரு என்றால் செல்வம், திருவளிக்கும் பெரும் கல்வியும் நல்கிடும். பெரும் கல்வி பல்கலைக்கழகம் இருக்குது. பாரதியார் பல்கலைக்கழகம், சட்ட பல்கலைக்கழகம், விவசாய பல்கலைக்கழகம், இப்படி மகளிர் பல்கலைக்கழகம், இப்படி பல்வேறு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இந்த பகுதியிலே உருவாகி இருக்கிறது. திருவளிக்கும் பெரும் கல்வி நல்கிடும்
சேன் உலகார் தரு அளிக்கும். தரு என்றால் கற்பக விருட்சம். அருணாக பெருமான் வருவார். 9 தரு தேனு மணி கசிவாகி. தரு என்றால் கற்பக விருட்சம். கற்பக விருட்சத்திடத்திலே நாம் எதை கேட்கின்றோமோ அதை கொடுப்பது போல இந்த முருகப்பெருமானும் நினைத்ததை கொடுத்து அருளுகின்ற பெருமான். தரு அளிக்கும் திரு அளிக்கும் பெருங்கல்வி நல்கிடும் சேனுலகார் தரு அளிக்கும் பதம் யாவை நீங்கிடும் தன் அணைய உரு அளிக்கும். அவருடைய உருவத்தை கொடுப்பார். உரு அளிக்கும். அடுத்தவர் தொண்டர் எண்ணிய யாவும் உடனளிக்கும். முருகப்பெருமான இடத்துல நாம் எல்லாம் என்று உறவம் இருந்து இந்த மலர்காவடி எடுத்து சென்று முருகப்பெருமானுக்கு செலுத்த இருக்கிறது. இந்த மாதம் மார்கழி மாதம் இறைவனுக்கே உரியது. இன்று நமக்கு திருவாதிரை தோன்றி இருக்கின்றது. இன்றையில இருந்து என்ன பண்ணுவாங்க, சிவபெருமானுடைய ஆலயத்தில் அம்பலமாருடைய திருக்கோயிலிலே நம்முடைய மணிவாசக பெருமான் அருளிய திருவம்பாவையை போற்றி பரவுவார். எல்லா நாளும் 50 புராணை பஞ்சபுராணம் பாடுவார்கள். திருமுறைகளை 12 முறைகள் பாடுவார்கள். ஆனால் இந்த 10 நாட்கள் மட்டும் சிவாலயங்களில் என்ன பாடுவான், இந்த திருவம்பாவையை மட்டும் பாடி வழிபாடு செய்வது ஒரு சிறப்பு. ஆகவே அப்படிப்பட்ட நாளிலே, இன்றைய நாளிலே நாம் எல்லாம் இங்கு சென்று இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்வதற்கு முருகப்பெருமான் அருளியிருக்கின்றார் என்று சொல்லி இது சிறப்பான முறையிலே நம்முடைய மாநில முருகபக்தர் அறக்கட்டளை சார்ந்த அத்தனை பேர் கடந்த ஒரு 2-3 நாட்களாக பல்வேறு இடங்களுக்கு சென்று இதை சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு திட்டத்தோடு இந்த அவர்களை எல்லாம் சந்தித்து இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதுபோல வருகின்ற 5-6 ஜனவரி 5ஆம் தேதி 6ஆம் தேதி நம்முடைய சிலவை ஆதீனத்தை தோற்றுவித்தவர்கள் நம்முடைய திருப்பெருந்தூர் ராமானந்த சாமிகளுடைய 69வது குருமூர்த்தி நாள். கொங்கு நாட்டிலே இன்று கொலையும் விளையும் தவிர்த்து சமய நன்னறிகளெல்லாம் தலை தோங்குவதற்கு வழிகாட்டியவர்களாக 100 நூற்றாண்டிற்கு முன்பு தோன்றி வழிகாட்டியவர்களாக இருந்தவர்கள் நம்முடைய ஆதி குருமுதல்வர் அவர்கள். அவருடைய குருபூஜை விழாவானது 2 நாட்களாக முதல் நாள் பல்வேறு இசை நிகழ்ச்சிகளும் சொற்பொழிவுகளும் கலை நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெற இருக்கின்றது. 2ஆம் நாள் குருபூஜையும் மாலையிலே சரிதானங்களுடைய திருவுருவமானது சுனவாடம்பட்டி சரவணம்பட்டி போன்ற ஊர்களிலெல்லாம் அவருடைய திருவுருவமானது செல்ல இருக்கின்றது. ஏனென்றால் கொங்கு நாட்டிலே அவர்கள் செய்த இந்த தவத்தினுடைய பயனாக நாம் எல்லாம் இன்று சைவத்தையும் தமிழையும் போற்றி வளர்த்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அவர்கள்தான் மூல காரணமாக இருந்து வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஆகவே இங்கே வந்திருக்கின்ற அன்பர் பெருமக்கள் அந்த குருபூஜை நாளிலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த வழிபாட்டை இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற முருக பக்தர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றோம்.